அம்மா வந்து சத்தம் போட்டு கொண்டு வர சோரி மக்கள்களே மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன ஒரு என்னதை சொல்றது, இந்த தேங்காயை பார்க்குறீங்களா? தேங்காய் இல்லை அங்கே, அதுலேயும் இல்லை. 2 தேங்காய் விழுந்துருக்கு, அதுவும் இல்லை. கள்ள தேங்காய் பொறுக்கிறதுலையே தெரியுறேன் என்னண்ணே. அம்மா அம்மா கள்ள தேங்காய் பொறுக்கிறதுலையே தெரியுது களவு. அது எந்த வளவு தான், எந்த வளவில் இல்லாத ஒன்றுமே இல்லை. சரி, வேறு என்ன, ரியலானது உண்மையே உண்மைதான். ஸோ வேறு என்ன, நீட்டாக எந்த ஒரு தயாரிப்பையும் தயாரிங்க. சும்மா இந்த இப்போ சொல்கிறேன், போலியானதுகள் சும்மா இல்லாத பொல்லாததுகள் ஒன்றும் அந்த டப்பிங் டிப்பிங் கொப்பிங் கிப்பிங்கன்ட்டு சொல்லி இல்லாமல் தயாரியுங்கள். இதுக்குள்ளேயே எல்லா பாட்டுகளும் அமைந்திருக்கிறது. அதை நீங்கள் இயற்றது அது உங்களை பொறுத்தது, விளங்குதா? ஸோ அப்படி வேறு என்ன, நான் இன்டர்நேஷ்னல் ஹேபிட்டல் சிரிப்புக்கு சிரித்தாலும் பிரச்சனை, சிரிக்காடிக்கும் பிரச்சனை, அழுதாலும் பிரச்சனை, அழாமல் விட்டாலும் பிரச்சனை. ஸோ வேறு என்ன, பர்சனல் மேடம் வந்திருக்கிறா இங்கே பிள்ளைகளோட. வேறு என்ன மக்கள்களே, வந்து இங்கே பிடிபட்டு கொண்டிருக்கிறாவாம் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அவ என்னென்னு சொல்கிறது, பர்சனல் விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் தானே மக்கள்களே. வேறு என்ன, பிள்ளைகளோட வந்திருக்கிறாவாம், மாமியோட பிரச்சனைப்பட்டு மாமி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாவாம். அம்மாவும் அண்டை தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயும் வந்தோம். அண்டைக்குத்தான் எங்கண்ட மாமியும் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தவா. அப்போ ஏன் தானே இப்படி வந்து உலகத்தை பேக்காட்டி ஏமாற்றி எல்லாம் செய்கிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் இப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து இங்கே இலங்கைக்கு கூட்டிக்கொண்டு இருக்கின்றா அவன் மேடம், நெக்ஸ்ட்டு மேடம். ஸோ ஒன்றுமே சொல்லலாது. நான் அவர்களோட கதைத்திருக்கிறேன். அவையின் ரிலேஷன் ஃபேமிலியோட கதைத்து நான் நேராக போயிடும். நான் அங்கே வேண்ட வீட்டுக்கு போய் விட கதைச்சி அவைகளோட எல்லாம் கதைச்சு கொண்டு தான் இருக்குன்னு அம்மாவுக்கு உண்மையாக தெரியாது. அம்மா ஸோ இதுதானே சொன்னனே, அந்த அந்த வடிவாக இந்த சனங்கள் வந்து செய்கிற இதுகளை வந்து நீட்டாக செய்யுங்க மக்கள்களே, அதுதான் உண்மை. வேறு என்ன, எப்போவுமே சில்ட்ரனுக்கு நான் அடிமை. சில்ட்ரன் என்ன தெரியுதா, சின்ன சிறுவர், அதாவது பிள்ளை குட்டிகள் எல்லாருக்கும் அடிமை. அம்மா அப்பாக்களுக்கு வயது போனவர்களுக்கு நான் வந்து அடிமை எப்போவுமே. நான் இன்டர்நேஷ்னல் ஹேபிட்டல் ரஜினி.